ஃபேமிலி ஹவு டு கெட் மோர் வியூஸ். இதை நான் கிளிக் பேட்டுக்கோ இல்லை தம்ப்நெயிலுக்காகவோ சொல்ல. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் 4 to 5 ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்னோட மெயின் சேனலான ஃபரான் டெக் எஃப்எஸை நான் நல்லா க்ரோத் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அதிக வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாமே அதில் வந்துன்னு இருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிற இந்த சேனலை கூட செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒன்றும் வீடியோ இருக்காது. ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதால எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ரீச் இருக்குது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூடியூப் பற்றி நிறைய கண்டென்ட்லாம் வரப்போகுது. அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவுக்கும் லைக் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக. அண்ட் மோட்டிவேஷனாக கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஸ்டெப்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் ஹுக். ஆமாங்க, 15 செகண்ட். அந்த 15 செகண்ட்லேயே ஆடியன்ஸ் டிசைட் பண்ணிடுவாங்க உங்கள் வீடியோவை பார்க்கலாமா இல்லை வேணாமா அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு க்ரோமில் போயிட்டு உங்கள் அனலிட்டிக்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ 15 to 20 செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் வியூவர்ஸ்லாம் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது பாதி பேர் விட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் கொடுத்த ஹுக்கு தான் காரணம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டில் என் வீடியோக்கு என்ன ஃபஸ்ட்டில் காமிச்சேன்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காமிச்சேன். அதுக்குன்னு நான் அது போய் சொன்னேன்னு அர்த்தம் இல்லை. அது நான் வீடியோக்கு நடுவில் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல கண்டென்ட் இருக்குது அப்படின்றது தெரியாமலே போயிருக்கோம். வீடியோக்கு ஃபஸ்ட்டில் சொன்னதால் இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்குறீங்க. இதை தான் ஹுக் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொன்னோன்னா ஒரு சிலர் இன்ட்ரோலே இந்த மாதிரி ஹுக் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோக்கு முன்னாடி இன் திஸ் வீடியோ அப்படின்னு போட்டுட்டு ப்ரிவ்யூ கொடுப்பாங்க. அதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் உங்கள் ஆடியன்ஸ்க்கு வீடியோக்குள்ளே என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த ப்ரிவ்யூவை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டுருக்கோம். அதுக்காகவே நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பீங்க. இதை ஏன் நான் முக்கியமாக ஃபஸ்ட்டாக சொல்கிறேன்னா, ஏன்னா உங்கள் வீடியோக்கு நடுவில் நல்ல கண்டென்ட் பண்ணியிருந்தாலும் உலகத்திலே இல்லாத கண்டென்ட் பண்ணியிருந்தா கூட ஸ்டார்டிங்கில் நீங்கள் சரியாக பேசலை சரியாக பண்ணலை நான் வீடியோவை அவங்க வீடியோவை விட்டு போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் உங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் கரெக்டாக பேசுங்க, கரெக்டாக இன்ட்ரோ கொடுங்க, இல்லைனா ப்ரிவ்யூ கொடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அதிகமாகும். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அதிகமானால் வியூஸ் தானாகவே வரும். இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ண வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா 50% ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருக்குது. நீங்களே பார்த்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட் ஓரளவுக்கு லேக் ஆனாலும் உங்கள் வீடியோ எடிட்டிங் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை நீங்கள் பெஸ்ட்டான கண்டென்ட்டாக காமிக்கலாம். வீடியோ எடிட்டிங் வச்சு உங்கள் வீடியோ கொஞ்சம் கண்டென்ட் லேக் ஆனாலும் ஆனால் உங்கள் வீடியோ எடிட்டிங் ஸ்கில் வச்சு நீங்கள் கண்டென்ட்டை வேறு லெவலில் காமிக்கலாம். அதில் இருக்கிற டிரான்சாக்ஷன் இதெல்லாம் காமிச்சு ஆடியன்ஸை கிராப் பண்ணலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஃபோனில் எப்படி கைன்மாஸ்டரில் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணலன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம் வீடியோ எடிட்டிங்லாம் முக்கியமாடா அப்படின்னு. கண்டிப்பாக முக்கியமான விஷயம் வீடியோ எடிட்டிங் தான். நம்ம வீடியோவை கொஞ்சம் குவாலிட்டியாகவே காமிக்கிறதே வீடியோ எடிட்டிங்காக தான் இருக்கும். அதனால வீடியோ எடிட்டிங்கில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வியூஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீடியோவை நம்ம எடிட் பண்ணி போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நீங்கள் ஒரு நீஷ், அதாவது இப்போ ஒரு கண்டென்ட் போடுறீங்கன்னா இப்போ நான் டெக் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் டெக் பற்றி தான் பேசணும். அதை விட்டுட்டு வேறு பற்றி ஏதாவது நான் எடுத்து ட்ரெண்டிங் டாபிக் பேசினேன்னா எனக்கு வியூஸ் வந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை நமக்கு. பிகாஸ் அதில் வர சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இல்லை வியூஸாக இருக்கட்டும் அந்த ஒரு வீடியோவாகவே முடிஞ்சிடும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெக் பற்றி போட்டிங்கன்னா டெக் பற்றியே போடுங்க. அந்த ஒரு வீடியோ ரேங்க் ஆகிடுச்சுன்னா மற்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரேங்க் ஆகும். அதனால் உங்கள் நீஷை எப்பவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. உங்கள் கண்டென்ட்டை ஒரே மாதிரி போடுங்க. இப்போ ஒரு சேனல் க்ரோத் பற்றி ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த டிப்ஸை அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது தான். அதுக்காக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு. மற்றவங்கலாம் அட்ராக்டிவாக போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். 5வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் சொன்னேன். இப்போ நான் என்னோடய வீடியோவை எப்படி சஜஸ்ட் பண்ணணும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பெஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறதால பார்க்குற வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதால அவங்க வீடியோவை போய் செக் பண்ணும்போது மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் வரும், மோர் வியூஸும் வரும். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஒன் லைஃப், லவ் யூ ஆல்.